வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சண்டை வந்து ரியலான சண்டை தான். ஓகேங்களா, இது பிளான் பண்ணி பண்ணல. இந்த மாதிரி இடத்துல எப்படி டிஃபென்ஸ் பண்ண பாருங்க. பிளான் பண்ணி அவங்களை காலி பண்ணணும் அப்படின்றத ரியலா நடக்கிற சண்டை அதுல வந்து நடக்குது. ஓகேங்களா, இது வந்து நிறைய பேர் 4 பேர் வெட்டணும் என்ன பண்ணுவோம் அப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. இது நார்மல் சண்டை தீப்பைட் தான். ஓகேங்களா, அந்த மாதிரி டைம்ல அவன் வந்து ஒரு வெட்டுறாரு. ஓகேவா, வெட்டும் போது என்ன பண்றான்னா அட்டாக் பண்ண வெட்டும் போது என்ன பண்றான், கழுத்தை பார்த்து இப்படி கால இப்படி பண்ணிட்டு. ஓகேங்களா, ஸோ ஆக மொத்தத்துக்கு எப்படி இருந்தாலும் டார்கெட்டை அவன் கழுத்துக்கு பண்றாங்க, நீங்க கையை வச்சு ஃபோக்கஸ் பண்ணி தடுக்கிறீங்க. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல எப்படி டிஃபென்ஸ் பண்ணோம் அப்படின்னா கையில வெட்டி விடுவாமலாம் நீங்க டிஃபென்ஸ் பண்ண முடியாது. ஆனா உயிர் போகாம நீங்க உங்களை பாதுகாத்துக்கலாம். இன்னொன்னு கண்டிப்பா நீங்க ஆப்போனன்ட் அடிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அந்த மாதிரி டைம்ல நீங்க என்ன பண்ணணும்னா உங்கள்கிட்ட உள்ள ஒரு ரியலான ஒரு ஆயுதம் நீங்க உங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னன்னா மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது என்ன பண்றீங்க, செப்பல் ஓகேங்களா, செப்பல் தடுத்துக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு பேர் ஈஸியா அவ்வளோ புடிச்சு போச்சு அடி அட்டாக். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி தான் நம்ம வந்து டிஃபென்ஸ் பண்ணுவோம். இதுல என்ன நடக்கும்னா சின்ன சின்ன காயங்கள் வரதான் செய்யும். இப்ப என் நண்பருக்கு வந்துருச்சு என்னோட பத்தி ஓட்டு ஓட்டு. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாத்துங்க இந்த மாதிரி அட்டாக் பண்றோம். ஓகேங்களா, ரியலா அவருக்கு அறிவு வந்துருச்சு. ஓகேங்களா, ஸோ அவர் பாடி ஸ்ட்ராங் பாடி தாங்கிக்குவாரு. இது மாதிரி தான் நம்ம வந்து ஃபைட் பண்ணணும். இதை தவிர டிஃபென்ஸ் நீங்க எதுவும் நீங்க நேச்சுரலா பண்ண முடியாது. இதுல சின்ன சின்ன காயங்கள் உங்களுக்கு கையிலயோ காலையில தலையிலோ சின்ன ரொம்ப ஃபோர்ஸ் ஆக வாய்ப்பு இல்லை. வித்தின் செகண்ட்ல உங்க செப்பல் எடுத்துறீங்க, பிளாக் பண்ணிட்டீங்க, டப்புன்னு கால வர்றீங்க, பாயிண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் அட்டாக் செகண்ட் அட்டாக் இது பண்ணுறீங்க. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.